சென்னை வருகை தந்துள்ள இந்தியாவின் நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனகாரியாவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து பேசினார். 16வது நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனகாரியா தலைமையிலான குழுவினர் 4 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ளனர். சென்னை கிண்டியில் உள்ள ஐடிசி ஹோட்டலில் தங்கியிருக்கும் அவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து சால்வை அணிவித்து வரவேற்றார். இந்த சந்திப்பின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு, தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கூட்டணி ஆட்சி பற்றி அதிமுக அறிவித்தால் அது குறித்து விசிக பேசி முடிவெடுக்கும் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விசிக என்பது தேர்தலுக்கான அரசியல் கட்சி இல்லை என்றார். மேலும் திமுக கூட்டணியில் இருந்து விசிக வெளியேறுவது போன்ற தோற்றத்தை சிலர் திட்டமிட்டு உருவாக்கி வருகிறார்கள் என்றும் அது உண்மையல்ல எனவும் உறுதியுடன் தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு கூட்டணியில் இருந்து வெளியேறப் போகிற கட்சி என்பதை போன்ற தோற்றத்தை சிலர் திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். அது உண்மை அல்ல என்பதை மறுபடியும் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். சில கரப்பான் பூச்சிகளுக்கும் விஷ ஜந்துக்களுக்கும் என்றைக்கும் நாங்கள் விஷ காளான்கள் தான் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், கடந்த அதிமுக ஆட்சியில் அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட் என பெயர் சூட்டியது யார் என வினவியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி வேண்டுமானால் தாம் ஊர்ந்து போன டேபிள் சேருக்கு சிலை வைத்துக் கொள்ளட்டும் என்றும், நாம் நம்மை ஆளாக்கிய கலைஞருக்கு சிலை வைப்போம் எனவும் குறிப்பிட்டிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் தன்னை புகழ யாருமே இல்லையே என்ற விரக்தியும், தான் பாராட்ட அதிமுகவில் ஆளேதும் இல்லையே என்ற ஏமாற்றமுமே எதிர்க்கட்சி தலைவரின் வார்த்தைகளில் வெளிப்படுவதாக கூறியிருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்தி மலையில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அமனலிங்கேஸ்வரர் கோவிலை சூழ்ந்தபடி வெள்ள நீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. குருமலை குளிப்பட்டி துணியால் பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக பஞ்சலிங்க அருவியில் இருந்து திருமூர்த்தி மலை அடிவாரத்தில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவிலை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்தது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொங்கப்பட்ட காலனியில் மழைநீரோடு கழிவுநீர் கலந்து குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்திருக்கிறது. மழைக்காலங்களில் தொடர்ந்து இதே நிலை நீடிப்பதாக கூறி அங்குள்ள மக்கள் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி டெம்போ சாலையோர கால்வாயில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 3 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திட்டுவிளையில் இருந்து செங்கல் ஏற்றிக் கொண்டு தோவாளை நோக்கி மினி டெம்போ சென்று கொண்டிருந்தது. அப்போது டெம்போ ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி தோவாளை கால்வாயில் தலைக்குப்புற கவிழ்ந்து நீரில் மூழ்கியது. இதில் டெம்போ ஓட்டுநர் உள்ளிட்ட 3 பேர் உயிர் தப்பினர். ராமநாதபுரம் அருகே கோவில் அருகே அமர்ந்திருந்தவர்களை பைக்கில் சென்ற இளைஞர்கள் அரிவாள் மற்றும் கம்பால் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரணிவலசை கிராமத்தில் மற்றொரு கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பைக்கில் அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. அவர்களை வழிமறித்து அங்கு கோவிலுக்கு அருகில் அமர்ந்திருந்த சிலர் தட்டி கேட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் அரிவாள் மற்றும் கம்பால் பரணிவலசை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதலில் பரணிவலசை கிராமத்தைச் சேர்ந்த 2 படுகாயமடைந்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் அருகே கார் மோதியதில் பைக்கில் பயணித்தவர்கள் தூக்கி வீசப்படும் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. பத்துக்காணியைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் தனது பைக்கில் நண்பர்கள் இருவரை அழைத்துக் கொண்டு குளித்துறை நோக்கி சென்றிருக்கிறார். மேல்புறம் பகுதியில் சென்றபோது லாரியை முந்தி செல்ல முயன்ற கார் ஒன்று பைக்கின் மீது எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் பைக்கில் வந்தவர்கள் 10 அடி உயரத்திற்கு மேலே தூக்கி வீசப்பட்டதில் விஜயகுமார் என்பவர் தலையில் அடிபட்டு உயிரிழந்த நிலையில் இருவர் படுகாயமடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அருகே 10 பேர் கொண்ட கும்பல் ஒன்று வீடு புகுந்து தாக்கியதில் ஒரு பெண் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். நாகந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் சர்வேஸ் பைக்கில் அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட அருத்ததிபாளையத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவரை சர்வேஸ் தாக்கியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாலாஜி தனது நண்பர்களோடு சென்று வீட்டில் இருந்த சர்வேஸை கத்தி மற்றும் கம்பால் தாக்கியிருக்கிறார். இதனை தடுக்க சென்ற சர்வேஸின் தந்தை மற்றும் தம்பி சந்துருவையும் அவரது பாட்டியையும் கத்தியால் வெட்டியதாக சொல்லப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.